அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பப்பு. நம்ம வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டில் வந்து ஒரு 3 ஏக்கரா 91 சென்ட் வந்து சேலுக்கு வந்து இது செம்மையான தோப்பு. இது அதனாலே உங்களுக்கு சேல் வீடியோ இது நான் உங்களுக்கு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து 300 தேங்காய் மரத்துக்கு மேலே இருக்குது. அது ஆவரேஜாக நம்ம சொல்ல முடியாது, 300 தேங்காய் மரத்துக்கு மேலே தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த தோப்பில் என்ன ஃபெசிலிட்டினா, மீன் விளக்குற மாதிரி ஒரு பள்ள தோண்டி வச்சுக்கிறாங்க. அது நீங்கள் இது உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாக்கா எதனா தட்டுங்க, சோளங்க அதெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி வசதிக்கும் இருக்குது. தண்ணி வசதி எப்படின்னா, உங்களுக்கு 2 கிணறு வந்துடும். அது இல்லாமல் 24 ஹவர்ஸ் ஃப்ரீ கரண்ட் தான். இதுக்கு டீட்டெயில் பட்டா இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது லொக்கேஷனும் எங்கே வருதுன்னா, நம்ம ஆம்பூர்லேருந்து வந்து 15 கிலோமீட்டருக்கு உள்ளதாக வருது. தாம்சேரின்னு ஒரு ஊரில் இது. இங்கே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தோப்பெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் இதுதான், ரேர் தான். நல்ல ஃபெசிலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. மொத்தமாக வந்து செம்மையாக இருக்குது இடமே. வேறு என்னென்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, நீங்கள் பால் பண்ண வைக்கலாம், ஆடு ஃபார்ம் ஹவுஸ் பெருசாக வைக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எதுனா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் எது நினச்சி கோழி பண்ணையில் அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வைக்கலாம். தண்ணி வசதிக்கோ நல்லா இருக்குதுங்க. கிணறும் உங்களுக்கு காட்டிடுறேன். கிணறு இல்லை, ரொம்ப பெரிய கிணறு தான். 2 கிணறு இருக்குது. இந்த தோப்பில் வந்து 3 ஏக்கரா 91 சென்ட்டில் 2 கிணறு இருக்குது. இந்த 2 கிணறுக்கு தண்ணி வசதிக்கு பாருங்கள், தண்ணி வசதிக்கும் செம்மையாக இருக்கு பாருங்கள். தண்ணி ஃப்ரீ கரண்ட் தான். இது தண்ணி 24 ஹவர்ஸ் வந்துனே இருக்கும். கிணறு காமிக்கிற வந்து பாருங்கள் கிணறு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிணறுப்பா பரவாயில்ல. தண்ணி கிணறு மேலே இருக்குது. தண்ணி வந்து கிணறுக்கு மேலே இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ க்ளீனாக தெரியுது. இங்கே இதுலன்னு பார்த்தா அவ்வளோ க்ளீனாக தெரியுது தண்ணி. வாங்க, இது சுற்றி வந்து நல்லா வேலி போட்டிருக்காங்க. அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரக்கூடாத மாதிரி. அந்த தோப்புக்காரருக்கும் டென்ஷன் இருக்கும், நமக்கும் டென்ஷன் இருக்கும். வேலி சுற்றி வேலி போட்டுக்கிறாங்க. இங்கே மீன் விளக்குறதுக்கு இல்லை, பள்ள தோண்டி வச்சுருக்குறாங்க. இங்கே நீங்கள் செட்டிங் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி நீங்கள் மீனும் போட்டு வளர்த்துக்கலாம். இங்கே ஒன்று ஏர் ஓட்டி நீங்கள் எதனா நீங்கள் பொருள் தயார் பண்ணணுன்னு சொல்ல, தட்டு, சோளம், அது கதிர், நீங்கள் A to Z என்ன தயார் பண்ணாலும் அதுக்கான இது ரொம்ப பிளேஸ் பெருசாக இருக்குது. இங்கேயும் அது எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க. இங்கே தட்டு பொருள் எல்லாமே போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்துக்கோ ஆளை வச்சு நீங்களே இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இது இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் போட்டுன்னு தான் இப்போ ஏர் ஓட்டி இதெல்லாம் செட்டிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை அப்படி இல்லை இப்படிலாம் பண்ண கரண்ட்டும் பாருங்கள். நல்லா இங்கே கரண்ட் வசதியாக நல்லா இருக்குது. வாங்க ஒன்றும் காட்டுறாது, தட்டெல்லாம் போட்டுருக்காங்க, அது மட்டும் காட்டிடுவாங்க உங்களுக்கு. இந்த இடம் தான் பாருங்கள். இங்கே எங்கெங்கே தட்டு போடுறது, இது சோளம் போடுறது, எல்லா இடமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பண்ணதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் தேங்காய்ங்கோ ஒன்று தேங்காய் எப்படி இருக்க சைஸ் பாருங்கள். இந்த மரத்தோட காய்ங்கோ செம்மையாக இருக்குது. இந்த மரக்காய் பாருங்கள். இது தேங்காவே இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா தேங்காய் இது பண்ணாலே உங்களுக்கு லாபம்லாம் நல்லா கடிச்சிடும். கொத்தாக காய்க்குதுங்க. தண்ணி போத்துக்கு ஒரு டேம் அலை மாதிரி இது மாதிரி அங்கங்கே சவுறு மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக விவசாயிங்க பண்ணுறது தான். நீங்களும் ஆள் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே ஆளுங்க செட்டிங் வச்சு தான் உங்களுக்கு செம்மையாக வரும். இது ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, ஒரு இதுவாக இது பிரித்து நீங்கள் என்னென்ன பெரிய தட்டு போடுறாங்களோ அது, சின்ன தட்டு போடுறாங்களோ அது, நீங்கள் எதனா உற்பத்தி பண்ணி விற்கிறாங்களா விவசாயிக்கு, அதுவும் இங்கே இருக்குது. எல்லாமே A to Z. ஒரு தோப்புனா என்ன ஆவரேஜோ மொத்தம் ஆவரேஜ் இந்த தோப்பில் 3 ஏக்கரா 91 சென்ட்டில் எல்லாமே இருக்குது. இது எப்படின்னா, இங்கே தாம்சேரி ஊருக்குள்ளே தான் இங்கே இருக்குது. இது சென்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த விளாமை நீங்கள் ஒன்றும் பார்த்து பண்ணது அவசியமே இல்லை. A to Z இங்கே இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஏற்றுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு மொத்தம் டாக்குமெண்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிவிடுவாங்க. இங்கே இந்த சுற்றி பாருங்கள். இந்த தோப்பில் வந்து எவ்வளோ தென்னைமரம் இருக்குதுல்ல, அவ்வளோ தென்னைமரம் இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த தோப்பு நீங்கள் வாங்கி போட்டாக்க உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு உங்களுக்கான ஒரு சாய்ஸ். இது நல்ல சாய்ஸ். இந்த மாதிரி தோப்பு வந்து சுற்றி மொத்தம் தோப்புங்க இருக்குது. இது நடுவில் இருக்குது. இது இங்கே நீங்கள் வாங்குறது வேண்டாம் இருந்தாலும் கொடுக்குறது இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தந்துடும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா தோப்பு உங்களுக்கு பெரிய லேண்ட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி